சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த போனை கொடுங்க. அக்கா போன் பண்றாங்கப்பா. ஹலோ அருவி, உன் அம்மாவும் விஸ்வநாதன் அப்பாவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அக்கா. என் அம்மா இப்பதான் கண் முழிச்சாங்க. அவங்களுக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரிக்கா, அங்க நிலைமை எப்படி இருக்கு? புகழ் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காரா? ஆமா அருவி. அருவி, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வாமா. அக்கா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல அத்தை வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அருவி. நீ முதல்ல வீட்டுக்கு வா சொல்றேன். சரிங்க அக்கா, நான் வரேன். என்னம்மா, மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? பா, அதெல்லாம் விடுங்க. நான் என் அம்மா குணமாயிட்டாங்கன்னு சந்தோஷத்துல இருக்கேன். அங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க, சரியா? அந்த நாராயணமூர்த்தி போலீஸ் கிட்ட சிக்காம எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். எந்த நேரத்துல வேணும்னாலும் அவன் இங்க வரலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, சரியா? சைலஜா, நீயும் அம்மா பக்கத்துலயே இரு. சரி அருவி. சரிம்மா அருவி, நீ பாத்து போயிட்டு வா. சரி அருவி, இந்த முறை அவன் வந்தானா நானே அவனை கொன்னுடுவேன். நீ கிளம்பி வீட்டுக்கு போ. ஜாக்கிரதை. சரி, நான் போயிட்டு வரேன். நீ பாத்து போயிட்டு வா. பாத்து. வந்திருக்கா பாருங்க. நீங்களே நியாயத்தை கேளுங்க. அருவி அக்கா, எதுக்கு என்ன போன் பண்ணி வர சொன்னீங்க? அப்படி என்ன நியாயத்தை கேட்க சொல்றாங்க இவங்க? சொல்லுங்க. ஐயோ, என்னடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? எதுக்காக எங்க பெரியப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? ஏன், எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு போலீஸ்காரங்க சொல்லலையா? பாத்தீங்களாடா தம்பிங்களா, பாத்தீங்களா? நான் கேக்குறேன், எவ்வளவு திமிரா பதில் சொல்றா இவ. இவ சாதாரண ஆள் இல்லடா. நம்ம குடும்ப மானத்தை வாங்கறதுக்காகவே அந்த சிவசங்கரி கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அருவி, இங்க என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? போலீஸ்காரங்க வந்து புகழ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க நீங்க? போலீஸ் எதுக்காக புகழ அரெஸ்ட் பண்ணணும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஜீவாவோட அப்பா மேலதான். போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு புகழ எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? எனக்கு ஒண்ணும் எல்லாத்தையும் பண்ணிட்டு மேடம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாரு. யாராவது மேடம்க்கு எடுத்து சொல்லுங்க. அருவி, நாராயணமூர்த்தி மாமா இல்லாததால போலீஸ் புகழ் தம்பியை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் வர வரைக்கும் புகழ் தம்பி ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் மாமா. என்ன சொல்றீங்க? அருவி, முதல்ல நீ கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. அப்பதான் புகழ வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். ஐயோ மாமா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புகழ அரெஸ்ட் பண்ணதுக்கு நான் காரணம் இல்ல. இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்க தான் காரணம். புத்திசாலித்தனமா இவங்க புருஷனை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதனாலதான் போலீஸ்காரங்க புகழ கூட்டிட்டு போயிருக்காங்க. முதல்ல இவங்க புருஷனை ஸ்டேஷனுக்கு அனுப்ப சொல்லுங்க. ஐயோ, எப்படி பேசுற பாத்தியா ஈஸ்வர்? என் புருஷனை உள்ள தள்ளுறதுதான் இவளோட ஒரே நோக்கமே. அதென்னமோ உண்மைதான். அருவி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு தெரியல? நீ பண்ண ஒரு தப்புனால இப்ப என் தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இங்க பாரு அருவி, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வையேன், இந்த வீட்ல நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம். எங்க கிட்ட வந்து சொல்லு, நாங்க என்னன்னு பாக்குறோம்.
அதை விட்டுட்டு நீயா எந்த ஒரு முடிவு எடுக்காத, சரியா? வர வர அருவி, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படின்னா அவர் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே போவாரு, நாங்க அதெல்லாம் சும்மா விட்டுறணும், அப்படிதானே? முதல்ல என்கிட்ட இருந்த ஆதாரத்துக்காக என்ன கடத்தினாரு, அதுக்கப்புறம் நானும் என் அம்மாவும் சேரக்கூடாதுன்றதுக்காக வேன் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி எங்க அம்மாவை கொலை பண்ண பார்த்தாரு. இப்ப அவங்க ஹாஸ்பிடல்ல கிடக்குறாங்க. இப்ப அவங்க உயிர் பொழைக்கவே கூடாதுன்னு ஹாஸ்பிடலுக்கு வந்து அவங்கள கொலை பண்ண பார்த்திருக்காரு. நல்ல வேலையா என் அப்பா பார்த்து அதை தடுத்திருக்காரு. அந்த கோவத்துல என் அப்பாவை அடிச்சு போட்டு போயிருக்காரு உங்க புருஷன். ஐயோ ஐயோ, அடுக்கடுக்க பழைய சுமத்திட்டே போறா. அப்படி இவளுக்கு என் புருஷன் மேல என்னதான் வஞ்சம்னு எனக்கு தெரியல. உன் குடும்பத்துல நடக்கிற எல்லாத்துக்குமே என் புருஷன் தான் காரணமா? எப்படி பழி போடுறா பாருங்க. இவள நல்லா இருப்பாளா? அருவி, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? எதுக்கு எங்க பெரியப்பா மேல அநியாயமா குற்றம் சுமத்திட்டே இருக்க? அவரை பார்த்தா உனக்கு என்ன கொலகார மாதிரி தெரியுதா? பாவம், அவரு கிராமத்தாளு. பார்க்க முரட்டத்தனமா தெரிஞ்சாலும் மனசுல கல்லங்கப்படம் இல்லாதவரு. அப்படிப்பட்டவர் மேல பழி சுமத உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? தோபார், நாங்க சொல்றோம், முதல்ல கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா? மாமா, அருவி அக்கா அவர் மேல சந்தேகப்பட்டுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிய போகுது. இதுக்காக எதுக்கு மாமா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்றீங்க? வெண்ணிலா, என்னங்க, போலீஸ் பாட்டுக்கு விசாரிச்சுட்டு போட்டுமே, தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க இதுல தலையிடாதீங்க. இந்து, நீ வாயை மூட்டு சும்மா சொல்லிட்டேன். அருவியால நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? அருவி, தோபார், நீ பண்றது எல்லாமே பெரிய தப்பு. அருவி, வர வர இந்த வீட்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் உன்னால நடக்குது, இல்ல உன் பேர் அடிபடுது. எதுக்கு எடுத்தாலும் என் பெரியப்பா பேரை தான் நீ இழுக்கிற. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்னா அவர் பார்த்தா உனக்கு சீரியல் கில்லர் மாதிரி தெரியுதா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் அப்படிப்பட்ட ஆள் தான். அருவி, அருவி, என்னோட அறிவுக்கு எட்டி அவர்தான் என் அப்பாவை கொலை பண்ணவரு. அது தெரிஞ்சுதான் நான் அவர் விஷயத்துல தலையிடவே ஆரம்பிச்சேன். அதுல இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் அடுத்தடுத்து டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு அவரு. போது நிறுத்த அருவி. நீ பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு எங்க காது புளிச்சு போச்சு. டேய் தம்பி, முதல்ல இவ சொல்ற மாதிரி சிவசங்கரியும் விஸ்வநாதனும் உண்மையிலேயே அடிபட்டிருக்காங்களா இல்லையான்னு போய் செக் பண்ணுங்கடா. எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் பெரியப்பாவை ஜெயில தள்ளுறதுக்காகவே நடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கு. அண்ணி, சும்மா அருவியை சந்தேகப்படாதீங்க. பாவம், அவ நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருவியோட அம்மாவும் அவளை வளர்த்த அப்பாவும் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும்போது அவ மனசு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக அருவி போராடிட்டு இருக்கா. இந்த நிலைமையில அருவி கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேற என்ன பண்ணுவா?